வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு அதிரடி கைது, சிறையில் அடைப்பு. முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். கைதானவர் யாரு, என்ன காரணத்திற்காக சிறையில் அடைச்சிருக்காங்க அதிரடியாக, இதனால் முதல்வர் ஸ்டாலின் என்ன காரணத்திற்காக பேரதிர்ச்சியில் இருக்கிறார், ஸோ அப்படி முக்கியமான புள்ளியா திமுகவில்ன்றதான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, பரபரப்பான, அதிர்ச்சிகரமான, சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன்பு அதிரடியாக திமுகவின் வலது கை, அதாவது அப்படி சொல்கிறத விட திமுகவோட முதல்வர் ஸ்டாலினோட வலது கை கைது, அதிரடி கைதுன்னு கூட சொல்லலாம். அமலாக்கத்துறையினால் சற்று முன்பு அதிரடியாக துரைமுருகன், அதாவது அமைச்சராக இருக்கும் துரைமுருகனை பார்த்திங்கன்னா அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செஞ்சுருக்காங்க. என்ன காரணத்திற்காக கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னா, 60,000 கோடி கருப்பு பணம் ரகசிய அறையில் வைத்திருந்த குற்றத்திற்காக சற்று முன்பு அமலாக்கத்துறை அதிரடியாக அமைச்சர் துரைமுருகனை கைது செஞ்சுருக்காங்க. ஸோ கடந்த 2-3 மாதங்களாகவே பார்த்திங்கன்னா திமுகவோட பல்வேறு துறை அமைச்சர்கள் திமுகவில் பல்வேறு சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. சர்ச்சையில் சிக்கினது மட்டும் இல்லாமல் கைதும் ஆகி புழல் சிறையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சி பரவிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிகரமாக 200 நாட்களை கடந்திருக்காரு புழல் சிறையில். அவர் தான் ஃபஸ்ட்டு சிக்கினார். திமுகவில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை போட்டு அவரை பார்த்தீங்கன்னாக்கா கைது செஞ்சு புழல் சிறையில் அடைச்சிட்டாங்க. அடுத்ததாக ஜெகத்ராஜன் மேலே திரும்பினாங்க. ஸோ ஜெகத்ராஜன் பார்த்தீங்கன்னாக்கா சரியான ஆதாரங்கள் இல்லாதனால அவர் தப்பிச்சிட்டே இருக்கார். இருந்தாலும் ஒரு கண் அவர் மேலே வச்சுட்டே இருக்காங்க. அடுத்ததாக ஏவா வேலு மேலே வச்சுருந்தாங்க, அமைச்சராக இருக்கும் ஏவா வேலு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் அமைச்சரான பொன்முடி மீது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திற்கு முன்பு பார்த்திங்கன்னா அவரையுமே பார்த்திங்கனாக்கா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்ச ரூபாய் அபராத தொகையும் அவருக்கும் அவரது மனைவிக்கும் தண்டனை கொடுத்துருந்தாங்க. ஸோ அவரையுமே சர்ச்சையில் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டார். அடுத்து தொடர்ந்து வரிசையாக பார்த்திங்கன்னா இப்போது அதாவது மேலிடத்திலே கை வச்சுட்டாங்க அமலாக்கத்துறை. ஏன்னா திமுகவோட ஸ்டாலினோட அண்ணனாக இருக்கும் அமைச்சராக இருக்கும் துரைமுருகனையே தற்போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க எல்லாருமே போட்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி தான் அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அமலாக்கத்துறை. வாக்குமூலம் கொடுத்து விட்டார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் யார் எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, எவ்வளோ பதுக்கி வச்சுருக்காங்கன்றதை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். தேங்க்யூ.